பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோபு சரித்திர புத்தகம் அதிகாரம் 13வது அதிகாரத்திலே 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோபுவை போல யாரால் ஆண்டவரை நம்ப முடியும்? யோபுவை போல யாரால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? மனைவி சொன்னால் கடவுளை வந்துட்டு உன் ஆவிய விடியா அப்படின்னு சொல்லி மனைவி அவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறார். ஆனால் யோபு கடைசி வரைக்கும் அவர் என்னை கொன்று போட்டாலும், அதுதாங்க ஆண்டவர் மேல வைக்க அந்த அன்பு. அந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? லேசா நாம் கேட்ட காரியம் கிடைக்கல உடனே, என்ன ஏசப்பா எனக்குடைய காரியங்களை எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க, எனக்கு நீங்க ஏன் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று சொல்லி பேசுகிற மக்கள் தான் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரேன், அது வரைக்கும் நான் ஆலயத்துக்கு வரவே மாட்டேன் என்று சொல்லி ஆலயத்துக்கு வராமே இருக்கக்கூடிய குடும்பம் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை நம்புகிற அந்த ஒரு விசுவாசம், அவர் எனக்கு செய்யாமல் போனாலும் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன், நான் அவரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிற அந்த யோபுவை போல நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் என்னை கொன்று போட்டாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தை பாருங்களேன். அவர் எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாவிட்டாலும் பரவாயில்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்னோக்கு அப்படிதான். அந்த எரிகிற அக்னி சொல்ல பரவாயில்ல, நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் என்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு வைராக்கியத்துல ஆண்டவரை பிடித்துக் கொண்டார்கள். யார் யாரெல்லாம் ஆழ்ந்த அந்த வைராக்கியத்தோடு கூட ஆண்டவரை நம்புகிறார்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறார். ஆமென். யோபு அப்படித்தாங்க பெற்றுக்கொண்டார். இழந்தது எல்லாத்திலையும் இரட்டிப்பு. அவர் என்னென்ன இழந்தாரோ எல்லாத்திலும் இரட்டிப்பு. ஆமென். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்க அவரோட ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எசப்பா, நாங்க எவ்வளவோ நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு இழந்தாலும், நாங்க எந்த சூழ்நிலையிலையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்க மறுதலிக்கவே மாட்டோம். அந்த வைராக்கியத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் நம்மளுடைய பலனாய் இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி, எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசம் பொய்த்து போகாதபடி நம்மை பாதுகாத்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.